Hi friends, நான் உங்கள் விஷ்ணு. இது உங்கள் கிராஃபிக்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப் பீட்டா வெர்ஷனில் இருக்க ஜென்ரேட்டிவ் ஃபீல்டில் வச்சு நம்ம போன வீடியோவில் வந்து சில பல பேசிக்ஸானதை பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெறும் ஒரு பேக்ரவுண்டை வச்சு ஒரு கண்டென்ட்டே க்ரியேட் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஒரு எம்டி ஒரு பேக்ரவுண்ட் எடுத்திருக்கேன். நான் என்னென்ன பண்ண போகிறேன்னா இன்டீரியரை டெக்கரேட் பண்ண போகிறோம். வெறும் இதில் வந்து என்னென்னா நம்ம செலெக்ஷன்ஸ் வச்சு பண்ண போகிறது இல்லை. அது மாதிரி போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். நான் வந்து போன வீடியோவில் வெறும் டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே டைப் பண்ணல, ஜஸ்ட்டு ஜென்ரேட் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா நான் கண்டென்ட் டைப் பண்ணி எனக்கு இதுதான் வேணும்னு நான் சொல்ல போகிறேன் ஏகிட்ட. எனக்கு அது அங்கே கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கார்னரில் எனக்கு ஒரு கார்னர் சோஃபா ஒன்று வைக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணுமோ அந்த ஏரியாவை நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஏரியாவில் வரணும். நான் வந்து நிறையாவாக ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டேன். நான் செலக்ட் பண்ண ஏரியாவில் எனக்கு வரணும். நான் ஜென்ரேட் ஃபீல் கொடுத்துட்டு எனக்கு இங்கே வந்து நான் வந்து கார்னர் ஷோஃபா நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். எனக்கு அது ஜென்ரேட் ஆகும். இதுதான் அதே மாதிரி என்னென்னா நீங்கள் அந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் ஒழுங்காக கொடுத்தா தான் ஜென்ரேட் ஆகும். இல்லைனாலும் ஜென்ரேட் ஆகும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தா அதை வராது. நீங்கள் என்ன ஜென்ரேட் பண்ணீங்களோ அதுதான் கரெக்டாக பண்ணணும். நீங்கள் சென்டென்ஸை மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா அது வராது. நீங்கள் நினச்சது வராது. அதுதான் ஒன்று இதாக ஒன்று வரும். சரி, நம்ம கொடுத்துருக்கோம். நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு ஒரு சோஃபா ஒன்று வந்திருக்கு. பர்ஃபெக்டாக வந்திருக்கு. எனக்கு ஷேடோஸும் நல்லாயிருக்கு, பொசிஷனும் நல்லாயிருக்கு. ஆனால் நான் வந்து வேரியேஷன் செக் பண்ணுறேன் எனக்கு என்னென்ன வேரியேஷன் காட்டுதுன்னு. இதுவும் கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு ஷேடோஸ் இருக்குது. இங்கே வால்லே ஷேடோஸ் வருது. பார்க்க ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். இது கொஞ்சம் பிளர்ராக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனாலும் ரியலிஸ்டிக்காக இருக்குது. நான் பெட்டர் இது ரெண்டுத்தில் தான் சூஸ் இது நான் இது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை கீழே லேயரை திருப்பி இந்த லேயர்லேயே நீங்கள் வச்சு திருப்பி ஜென்ரேட் கொடுத்துனே இருந்தால் இந்த ஒரு லேயருக்கான ப்ராப்பர்ட்டி தான் மேலே ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் இந்த லேயர்லேயே சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கோம். இந்த ஷோஃபாலே சேஞ்சஸ் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்று நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நம்மளோட பேஸ் லேயர் இருக்குல்ல, நம்ம பேக்ரவுண்ட் லேயர் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணால் இல்லை அப்படியே டைப் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து நான் ஒரு சோஃபா டேபிள் போட போகிறேன். நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஒரு அப்ராக்சிமேட்டாக எனக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ சும்மா செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே எனக்கு ஒரு எனக்கு சோஃபா டேபிள் வரணும்னா நான் ஜஸ்ட் அதை நான் போட்டனாலும் எனக்கு வந்து அந்த இடம் க்ரியேட் ஆகிடும். நான் வந்து இப்போது சோஃபா டேபிள் ஜஸ்ட் நான் என்டர் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். நான் ஜஸ்ட்டு வந்து சோஃபா டேபிள் கூட அதுவும் நான் வந்து செலெக்ஷன் ஒழுங்காக பண்ணலை. நான் அதை வந்து ஒரு இந்த ஏரியாக்குள்ளே எனக்கு வரணும் நான் பண்ணியிருக்கேன். சைஸ் எதுவுமே பண்ணலை. அப்போ எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுதுன்ட்டு. நீங்கள் இன்னும் ஃபோட்டோஷாப் பீட்டா வெர்ஷன் டவுன்லோட் பண்ணலன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். நான் உங்களுக்கு கிளியராக எப்படி டவுன்லோட் பண்ணணும் வித் ஃப்ரீ. அதுவும் இல்லாமல் நம்ம அடோப் க்ளவுட்லேருந்தே பண்ணுறோம். அதை நான் வீடியோவாக போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ ஏன் இதை மாதிரி வருது நான் ஒரு ரீசன் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண சோஃபாவோட லேயர் வந்து எனக்கு கீழே மேலே இருக்குது. இப்போ நம்ம டேபிளோட லேயருக்கு மேலே இருக்கிறதுனால அந்த லேயர் நம்மளுக்கு கவர் ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த லேயரை ஜென்ரேட்டிவ் லேயர் 1 கீழே எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ எனக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ என்னென்னா இதுவும் ஒரு நல்லா இருக்குது. ஆனால் நம்ம நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். வேரியேஷன்ஸில் இதில் பேக்ரவுண்டில் இருக்க சோஃபாவே மாறி இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகுது. அது நல்லா இருக்குது. இப்போ இது நல்லா இருக்குது பார்க்க. இப்போ வந்து நம்ம இதை கமாண்ட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இதே நம்ம லைவாக பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். என்னென்னா நம்ம ஒரு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை கலர் சேஞ்ச் பண்ணி பேக்ரவுண்டோட அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஷேடோ வச்சுட்டு அதை ப்ளர் பண்ணி நம்ம அதை அலைன் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ரியலிஸ்டிக்காக நம்மளும் பண்ணுவோம் மேனுவலாக பண்ணாலே. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில். இது வந்து ஏஐ வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் என்னென்னா ஏஐயில் நம்ம பண்ண போனால் நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும். ஏன்னா நம்ம சோம்பேறி ஆகிடுவோம். சோம்பேறியில் என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் ஏஐ யூஸ் பண்ணணும், அப்புறம் மேனுவலாக பண்ண மாட்டோம், நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். இதெல்லாம் ஏஐயில் பண்ணணுமோ அதெல்லாம் ஏஐயில் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம மேனுவலாக பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம மேனுவலாக பண்ணால் நம்மளுக்கு அந்த ஃபோட்டோஷாப்போட இன்ட்ரெஸ்ட் நல்லாவே இருக்கும். இது என்னென்னா இது ஒரு ஃபீச்சர் ஒன்று. இந்த ஃபீச்சர் என்னென்னா எல்லாத்துக்கும் இது செட் ஆகாது. ஏஐ வந்து இந்த ஃப்யூச்சரில் செட் ஆகும். ஃபீச்சர் இப்போ என்னென்னா இது இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன். ஃப்யூச்சரில் செட் ஆகும். ஏஐனா அவ்வளோ அட்வான்ஸாக இன்னும் ஏஐ வரல. ஜஸ்ட்டு ஒரு டெக்னாலஜியாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு போன வீடியோவில் நான் போட்ட வீடியோஸில் தான் சொல்லியிருப்பேன். இது வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக தரல. நம்ம இதில் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுறோமோ அது நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணுறதோட அந்த குவாலிட்டிலையும் கம்மியாகுது. அதை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா போன வீடியோ பாருங்கள், நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ இது ஒன்று பார்த்துருக்கோம். நான் நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ஒரு டைப் பண்ணால் அதை என்ன க்ரியேட் பண்ணுதுன்னு பார்ப்போன்ட்டு. நெக்ஸ்ட் என்னென்னா ஜஸ்ட் ஒரு டிவி மாதிரி இருக்க ஒரு பிளாக் கலர் ஒரு பெயிண்ட் இருக்குது. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இதில் வந்து ஒரு டிவியில் ஏதோ ஒரு மூவி ஏதோ ஒன்று அந்த ப்ளே ஆகிற ஃபோட்டோ மாதிரி எனக்கு இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ப்ளே மூவி. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நான் கொஞ்சம் கிளியராக தான் டைப் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்ட்டு. இல்லை நம்ம ரீசேஞ்ச் பண்ணுவோம், ரீரைட் பண்ணி எழுதுவோம் வேறு சென்டென்ஸை. நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நாங்கள் போகிற வீடியோ கொடுக்கணும் போய்ட்டோம். இதுமாதிரி நம்ம வர வீடியோஸில் எல்லாமே வந்து பீட்டா வெர்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபோட்டோஷாப் பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டுமே பார்க்க போகிறோம். அதை நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இல்லை நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் காட்டுது. ஆனால் இது ஒரு மூவி நான் பண்ணதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு இதுலேயே ஒரு டிவி க்ரியேட் ஆகிருக்கு. நான் என்ன சொன்னேன்னா அது ஏதோ ஒன்று வருது. சரி நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இந்த ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு ஸ்க்ரீனில் ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணுன்னு சொன்னால் அது கரெக்டாக பண்ணியிருக்கு. ஒரு ப்ளே ஆகுது, நல்லாயிருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். நான் நெக்ஸ்ட் என்னென்னா ப்ரீவியஸாக ஒன்று பண்ணல ஒரு ஃபோட்டோ. இதில் என்ன பண்ண போகிறேன்னா நான் எங்கள் வால் பெயிண்டிங் ஒன்று பண்ண போகிறேன். ஃபோட்டோ ஃப்ரேமில் நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே வச்சிடுறேன். இதில் என்னென்னா இங்கே எனக்கு இந்த சைஸில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பெயிண்டட் ஃபோட்டோ ஃப்ரேம் போட போகிறேன். நான் வந்து இதை ஏன் இந்த மாதிரி ஷேடோ காட்டுதுன்னு தெரியலையே. ஓகே இந்த லேயர் எனக்கு திருப்பியும் வந்து கீழே தான் ஜென்ரேட் ஆகிருக்கு. நான் பேக்ரவுண்ட் லேயரில் வச்சு நான் ஜென்ரேட் பண்ணதுனால எனக்கு பேக்ரவுண்ட் லேயருக்கு பிஃபோராக தான் அந்த லேயர் க்ரியேட் ஆகுது. அதனால் எனக்கு அந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. நான் திருப்பி இதை ட்ராக் பண்ணி செகண்ட் லேயர் மேலே இருக்கிறேன். எனக்கு இப்போ கிளியராக இருக்குது. ஓகே, எனக்கு இது ஓரளவு நான் வந்து பேக்ரவுண்ட் கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. அதனால் எனக்கு இந்த ஃபோட்டோஸ் கரெக்டாக செட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து நம்ம வால் லைட்ஸ் வைக்கலாமா. இதை ஜஸ்ட்டு நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணால் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ லேயர் க்ரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து
போன தடவை பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணால் நீங்கள் நியூ லேயர் செலக்ட் பண்ணிட்டு பார்ப்போம் இப்போ என்ன ஆகுதுன்ட்டு. இப்போ உங்களுக்கு அந்த லேயர் வந்து கீழே ஃபார்ம் ஆகுது, இதுக்கு மேலே ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எனக்கு வந்து வால் மவுண்டிங் லைட்ஸ் பார்க்க போகிறேன் நான். இப்போ எனக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். இந்த ஏஐயில் என்னென்னா ஒரு அட்வான்டேஜ் பெரிய, நான் இந்த இடத்துல ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ஷேடோஸோட பக்காவாகுது. ஓகே, நல்லாயிருக்கு, கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஓகே, இது பரவாயில்ல. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன இதில் பண்ணலான்னா இங்கே வந்து ஃப்ளோர் மேட் போடுவோமா. இப்போ நான் ஃப்ளோர் மேட் டைப் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இதுவும் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்படி இருந்த ரூமை நம்ம இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 minutes இதுக்கான ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இது இருக்கவே நமக்கு ஒரு 5 minutes ஆகிருக்கு. இது இல்லைன்னா நம்ம இது எவ்வளோ நேரம் பண்ணியிருப்போம்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே பண்ணியிருப்போம். 1/2 hour கூட இருக்காது, ஒரு 1 hour கிட்ட பண்ணியிருப்போம். இது இருக்கவே நமக்கு ஈஸியாக வந்து வித் கலர் கரெக்ஷன்ஸ் பாருங்கள். இதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் இருக்குது, இது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட், இந்த லைட்டிங்கும் பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் இருக்குது, ரூமும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அங்கே போகிற வீடியோ ஒன்று கூட அப்டேட் ஆகும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ என்ன பண்ணணும்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோவை போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.